Hi guys, இந்த வீடியோல ஹெட்டர், ஃபூட்டர் அண்ட் nav tagனா என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. இது ஃபுல்லாவுமே black கலர் இருக்குல்ல, இது ஃபுல்லாவுமே ஹெட்டர் டேக்ல கொடுத்துருக்காங்க. ஹெட்டர் டேக் குள்ளார இந்த பட்டன்ஸ் எல்லாமே ஹெட்டர் டேக் தான். இதை கிளிக் பண்ணுறது எல்லாமே nav tagல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இதை கிளிக் பண்ணால் புதுசாக ஒரு டேக் வந்து ஓப்பன் ஆகி அது வெப்பேஜ் வந்து ரீலோட் ஆகுது. இது ஃபுல்லாவுமே nav tag குள்ளார ஏ டேக் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஓகே. இப்போ ஹெட்டர் டேக்னா nav tagனா என்னன்றது புரியுதா? ஹெட்டர் டேக் தான் லோகோவும் கொடுத்துருக்காங்க. nav tagல வெறும் லிங்க்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஓகேவா? கன்ஃபியூஷன் வேணாம். இது ஃபுல்லாவுமே ஃபூட்டர் டேக். ஓகேவா? ஃபூட்டர் டேக்கில் வெப்சைட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஓகேவா? அவங்களோட ஃபோன் நம்பரு, அவங்களோட கஸ்டமர் கேர் நம்பர், அந்த மாதிரி கஸ்டமர் சப்போர்ட் ஃபுல்லாவுமே அவங்களோட டீட்டெயில்ஸு, ப்ராடக்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஃபூட்டரில் கொடுப்பாங்க. ஓகேவா? ஓகே, இதை எப்படி நம்ம பண்ணுறது நம்மளோட வெப்சைட்டில் பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ வந்து என்னோடய HTML ஃபோல்டரில் 3 HTML ஃபைல் வச்சுருக்கேன். ஓகேவா? ஹெட்டர் டேக்கில் ஓகே, முதல்ல வந்து ஹெட்டர் டேக் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஹெட்டர் டேக் குள்ளார nav tag வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? nav tag குள்ளார ஏ டேக் வந்து யூஸ் பண்ணுறேன். ஏ டேக்கில் வந்து HTML. ஓகேவா? ஏ பேஜ் கொடுத்துட்டு href ஆட்ரிபியூட் இருக்குது. href a.html. நான் என்னோடய ஃபோல்டரில் AHTML, BHTML, CHTML சொல்லிட்டு 3 ஃபைல் வச்சுருக்கேன். இந்த 3 ஃபைலுமே ஏவில் வந்து வெறும் H1 டேக்கில் AHTML பேஜ், பியில் வந்து BHTML பேஜ், சியில் வந்து CHTML பேஜ். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து nav tagல இதை கிளிக் பண்ணால் அங்கே போகும். ஓகே, இது அப்படியே ஷிஃப்ட் ஆல்ட் டவுன் 2 தடவை கொடுங்க, அப்படியே டூப்ளிகேட் ஆகும். இந்த இடத்துல பின்னு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இது பி. ஓகே, இது வந்து சி. ஓகேவா? சி இன்னொரு தடவையும் இது பண்ணிக்கிறேன், டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இது வந்து இண்டெக்ஸ். ஓகேவா? நம்ம இருக்கிற பேஜ் இது இண்டெக்ஸு. ஓகே, இண்டெக்ஸ் டிஎக்ஸ் இண்டெக்ஸ். ஓகே, என்னோட லைஃப் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. அவுட்புட் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. ஓகே, இது கொஞ்சம் ஸ்பேசஸ் வேணால் விட்டுக்கலாமா? இந்த இடத்துல பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும், அதனால். ஓகேவா? தனியாக தெரிகிறதுக்காக ஸ்பேசஸ் விட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன் கோடு. ஓகே, இப்போ பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கு. இப்போ இதை கிளிக் பண்ணால் AHTML பேக் பண்ண ப்ரெஸ் பண்ணுறேன். பியை கிளிக் பண்ணால் BHTML. பார்த்தீங்களா? BHTML சொல்லிட்டு URL வந்திருக்கு உங்களுக்கு. இப்போ சியை கிளிக் பண்ணால் CHTML சொல்லிட்டு CHTML URL வந்திருக்கு. இப்போ இண்டெக்ஸ் HTML. ஓகேவா? அது ரெண்டு சேம் தான், இதே இருக்கிற பேஜே தான். ஓகேவா? இல்லைனாலும் ஒன்று தான் நமக்கு. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வேணால் எல்லா பேஜ்லையுமே நம்ம ஹெட்டர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும், நம்ம பார்க்குறதுக்கு உங்களுக்கு அழகாக இருக்கும். ஓகே, இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ போய் பார்க்குறேன் அவுட்புட் எப்படி இருக்குன்னு. AHTML இதுலேயும் ஹெட்டர் வந்து ரிமூவ் ஆகலை, ஏன்னா ஹெட்டர் போய் பேஸ்ட் பண்ணேன். BHTML பேஜ் எல்லாமே ஒரு பேஜ். பார்த்தீங்களா? யூஆர்எல் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இது இண்டெக்ஸ்லாம் டெக்ஸ்ட் எதுவுமே இல்லை. ஓகேவா? அதனால தான் எதுவுமே இல்லை, ஏன்னா index.html வெறும் ஹெட்டர் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஓகேவா? கண்டென்ட் எதுவுமே கொடுக்கல. அதுக்கப்புறம் ஓகே, ஃபூட்டர்னா என்னன்றதை பார்க்கலாம். ஓகேவா? ஃபூட்டர் டேக் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபூட்டரில் வெறும் அட்ரஸ் மட்டும்தான் நம்ம கொடுப்போம். ஓகேவா? ஓகே, அட்ரஸ் அந்த மாதிரி ஃபோன் நம்பர் அந்த மாதிரிலாம் நம்ம கொடுப்போம். ஓகே, இப்போ வந்து பி டேக்குள்ளார ஃபுல்லாகவே நான் அட்ரஸ் நான் கொடுத்துக்கிறேன். மணிநகர் கொடுத்துட்டு வீட்டோட அட்ரஸ் வந்து ஒரு ஓகேவா 13/57/56 அந்த மாதிரி கொடுத்துட்டு கம்மா கொடுத்துக்கிறேன். ஓகே, கம்மா. அதுக்கப்புறம் இன்னொரு பி டேக்கில் வந்து ஓகே தாம்பரம் அந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஓகேவா? தாம்பரம். ஓகே, இதுக்குள்ளார சென்னை வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே, பி டேக் கொடுக்க மறந்துட்டேன். ஓகே, பி டேக்கு ஓகே எண்டில் போயிட்டு ஓகே, இது ஃபூட்டர் டேக்கில் அட்ரஸ் அந்த மாதிரி ஃபோன் நம்பர், செல் நம்பர் எல்லாமே கொடுப்போம். ஓகேவா? வேணால் இந்த இடத்துல போய்ட்டு அப்படியே செல் வேணாம், அப்படி ஹைஃபன் போட்டு ஒரு நம்பர், செல் நம்பர் வேணால் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இது புரியுதா? இது ஃபுல்லாமே அட்ரஸில் வந்துருக்கு. வேணால் நம்ம ஸ்டைல் வேணால் கொடுத்துக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் புரியும் உங்களுக்கு. ஸ்டைல் ஆட்ரிபியூட்டில் பேக்ரவுண்ட் கலர் ப்ராப்பர்ட்டி, பேக்ரவுண்ட் கலரில் கிரே. ஓகேவா? கிரே. டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட். ஓகேவா?
ஓகே ஒயிட்டு ஓகே இது வந்து ஃபூட்டர் ஓகேவா ஃபூட்டர் ஒரு கலர் ஹெட்டருக்கு கலருக்கு வந்து கொடுக்கல ஓகே ஹெட்டர்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதனால் ஓகே இதில் கண்டென்ட் மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம் ஓகேவா இதில் வந்து H1 டேக்கில் வாட் இஸ் யுவர் யூடியூப் சேனல் நேம் ஓகேவா இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன் வாட் இஸ் யுவர் யூடியூப் சேனல் நேம் கொடுத்துட்டு பேரா டேக்கில் இப்போ நான் கொடுத்துக்கிறேன் தமிழ் டெவலப்பர் ஸ்டுடியோ இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன் ஓகேவா இந்த மாதிரி இந்த இடத்துல ஹெட்டருக்கும் ஃபூட்டருக்கும் நடுவில் தான் உங்களோட எந்த ஒரு டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும் ஆடியோவாக இருக்கட்டும் வீடியோவாக இருக்கட்டும் இல்லை இமேஜஸாக இருக்கட்டும் எல்லாமே இது நடுவில் தான் நம்ம கொடுப்போம் ஓகேவா இப்போ உங்களுக்கு ஹெட்டர் ஃபூட்டர் நேவ் டேக்னா என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகேவா இப்போ புரியுதா உங்களுக்கு இது ஃபுல்லாகவுமே ஹெட்டர் டேக்கில் நேவ் டேக் வந்து யூஸ் பண்ணி நேவ் டேக்கில் விஏ டேக் யூஸ் பண்ணி ஒரு பேஜ் வந்து மூவ் ஆகுறோம் அதேமாதிரி ஃபூட்டர்ன்றது லாஸ்ட்டில் கொடுப்போம் இது வந்து உங்களோட HTMLோட உங்களோட அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் உங்களோட லோகோ ப்ளஸ்ஸு வாட்ஸ்அப்பு இல்லை வாட்ஸ்அப் நம்பரு ஃபேஸ்புக் லிங்க்கு யூடியூப் சேனல் லிங்க் அந்த மாதிரிலாம் கொடுப்போம் ஓகேவா ஓகே காய்ஸ் இதோட இந்த வீடியோ முடிஞ்சு தேங்க்யூ காய்ஸ்